ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திடம் நடைபெற்று வந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் 6 மணி நேரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல பாஜக மாநில அமைப்பு செயலர் கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி போலீசார் ஏறக்குறைய 6 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். விசாரணை தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 4 கோடி ரூபாய் பணம் திருநெல்வேலியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுகளுக்காக இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டதாகவும், அந்த தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்த கேசவ விநாயகத்துக்கு இந்த பணம் விவகாரம் தொடர்பாக தகவல் தெரியும் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தான் சிபிசிஐடி போலீசார் கேசவ விநாயகத்திடம் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க மறுத்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தது. அந்த அடிப்படையில 2வது முறையாக கேசவ விநாயகம் தற்போது விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். அவருடைய செல்போனில் பதிவான அந்த யாரெல்லாம் பேசியுள்ளார், அந்த செல்போனில் இருக்கக்கூடிய தகவல் குறித்தெல்லாம் கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 6 மணி நேர விசாரணைக்கு பின்னர் தற்போதுதான் விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன் உட்பட யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவரிடம் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் பாஜகவுடைய மாநில அமைப்பு செயலர் கேசவ விநாயகத்திடம் 2வது முறையாக சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது இன்றைய தினம் விசாரணை நடத்தியிருக்காங்க. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.